ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 45 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த முதல் கில்ல சேர்ந்த கேப்டன் என்னங்க ஆகணும் நீங்கள் லியோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களோட இந்த மந்திர பொருட்கள் இல்லைனா லியோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. லியோவை விட எங்ககிட்ட இருக்க மந்திர பொருள் ரொம்பவே ஒஸ்தி தெரியுமா, லியோலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லியோ பற்றி மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோ லியோ லைவ்ல மொபைலை பார்த்துட்டு இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த முதல் கில்ட சேர்ந்த கேப்டன் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசினதை கேட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த முதல் கில்ட சேர்ந்த கேப்டன் என்னங்க நீங்க திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க, கத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த லியோ ஓபிஎஸ் கில்ட விட எங்களோட முதல் கில்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. எங்ககிட்ட இருக்க மந்திர பொருட்கள்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா எங்களோட மந்திர பொருட்கள் ரொம்பவே உயர்ந்த ரகம் கொண்டது. சவா கத்தி தொண்டையெல்லாம் வடிக்குது. சரி இப்போ நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கங்க. நான் இப்போ அந்த ஓபிஎஸ் கில்ட சேர்ந்த லியோக்கு அப்படி சேலஞ்சு கொடுக்குறேன். என்ன சேலஞ்சுனா எங்களோட மந்திர பொருட்களுக்கும் அவனோட மந்திர பொருட்களுக்கும் சோடி போட்டு பார்க்கலாமா, சோடி அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு கெவின் பின்னாடி ஹேலி ஸ்டீவ் எல்லாருமே இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஏய் இங்கே பாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காத, உன் போட்டிக்கெல்லாம் நான் வர மாட்டேன் புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு பின்னாடியே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது பார்த்து அவங்களாம் பயந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே மைக்கை நம்ம ஹீரோ பார்த்து நீட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த கேப்டனை பார்த்து டேய் இங்கே பாரு, உன்னை விட பெரிய வில்லங்கள்லாம் இருக்கானுங்க, பெரிய மான்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் போட்டு தரணும்டா, சும்மா உடனே சுற்றி வந்துட்டு இருக்க முடியாது புரியுதா, என்னோட மந்திர பொருளுக்கும் உன்னோட மந்திர பொருளுக்கும் சோடி போட்டு பார்க்கணுமா, இந்த சேலஞ்சுக்கெலாம் நான் வரல, இங்கேருந்து நான் கிளம்புறேன் போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது உடனே இந்த கேப்டன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். இல்லை இவனை விட்டுறக்கூடாது, லியோவை இங்கேருந்து போக விட்டுறக்கூடாது. ஏன்னா என்னோட கில்ல சேர்ந்த எல்லா மெம்பரும் வெப்பன்ஸ் சூப்பராக செய்வாங்க, மந்திர பொருட்களை செய்கிறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது. இப்போ இவங்ககிட்ட எப்படியாச்சும் போட்டிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து ஏய் லியோ நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அட யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதுவும் நம்ம ஹீரோ போர்ட்டலை எப்படி க்ளோஸ் பண்ணுறாரு பாருங்களா, ஜிப்பு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நக்கல் தாங்க. அவன் உடனே நம்ம ஹீரோவோட அந்த ஈகோவை தூண்டி விடுறான் அந்த கேப்டனு. நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ என்னை பார்த்து பயந்துட்டு தானே, போட்டிக்கு பயந்தவன்டா நீ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஈகோ மறுபடியும் வெளியே வந்துடுது. அவனோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகி யாரை பார்த்து என்ன சொன்னேன், போட்டி எங்க எப்போ என்ன டைமிங் மட்டும் சொல்றா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டிக்கு ஒத்துக்குவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த முதல கில்டு பில்டிங்கு, அங்கே பெரிய ஃபேக்ட்ரியா இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில தான் அந்த வெப்பன் செய்கிற இடம்லாம் இருக்கு. அங்கே எப்பவும் போல வெப்பன்லாம் அப்படி நெருப்புல உருக்கி சுத்தில வச்சு அடிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அங்கே கேப்டன் வந்துட்டு நான் லியோ கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சுட்டேங்க, இன்னும் ஒரு வாரத்தில் இருக்கு அப்படி சொன்னேன். அந்த சுத்தில வச்சு அடிச்சுட்டு இருந்தவர் இந்த கேப்டனை பார்த்து ஆடா மக்கு பையில ஏன்டா இந்த மாதிரியான வேலையை பார்த்து விட்ட, உன்னை யார் இப்பெல்லாம் பண்ண தோணுது, உன்னை அங்கே போக விட்டுருக்கவே கூடாது, மிதக்கும் சிட்டிக்கு நீ ஏன்டா போட அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருப்பான். உடனே என்னை மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லை, நான் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே சுற்றில வச்சு அடிச்சிட்டு இருந்தவர் டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நம்மளோட கில்டு பாஸே அவன் அடித்து துவம்சம் பண்ணி விட்டான், அவர் இப்போ எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரில, அப்படி இருக்கும்போது நீ வேற புதுசாக ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கேடா அப்படி சொல்லிட்டு போது இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு டபுள்எஸ் ரேங்க் ஹண்டர். இவர் வந்து கடுப்பாயிட்டு இருப்பார், ஏன்டா இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு செம்மறி ஆடு சிலை இருக்கும். அந்த செம்மறி ஆடு சிலையிலேருந்து பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அந்த சிலையை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா அதுலேருந்து பயங்கரமான மேஜிக் பவர் வெளியே வரும். என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, முதல்ல கில்டோட காடு தான் இங்கே வந்திருக்காரு. அவர் அந்த சிலைக்குள்ள வந்து டேய் முட்டா பசங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் மூளை இருக்குதா இல்லையாடா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா மெம்பரும் ஐயோ என்னாச்சு கடவுளை இங்கே வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு வாயை பொழுந்து அப்படி முட்டி போட்டு உட்காருவானுங்க. அப்போ அந்த சிலைக்குள்ள இருக்க கடவுளை இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அட பைத்தியக்கார நாயங்களா நீங்க போய் ஏன்டா லியோ கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, லியோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த டெய்லரு ஏங்க நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சிலையில நங்குன்னு ஒரு கொட்டு போட்ட மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுறான். உடனே அந்த கடவுள் கடுப்பாயி டேய் என்னையே அசிங்கப்படுத்துறீங்களா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியலையாடா, நீங்க போய் லியோ கிட்டேடா வம்பிழிப்பீங்க அப்படி சொல்லிட்டு கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க கேப்டனும் ஐயா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணீங்கயா வர வழி இல்லையா அப்படி சொல்லும்போது டேய் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்டா, அவங்ககிட்ட இருக்க அந்த டிவைன் மந்திர பொருட்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும்டா அப்படி சொல்லும்போது யோ நீ கடவுள் தானையா ஏதாச்சும் ஒன்று பண்ணியா அப்படி சொல்லிட்டு கேப்டன் சொன்னோன்னே மறுபடியும் அந்த சிலையில நங்குன்னு கொட்டு வச்ச மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானுங்க. அதை கேட்டு கடுப்பாய் அந்த கடவுள் என்கிட்டே நீங்க ஹெல்ப் கேட்டுட்டீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், இன்னிலிருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது, இந்த ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் நான் என்னென்ன சொல்கிறேனோ எல்லாருமே கற்றுக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க மற்றவங்கலாம் என்னது கடவுளே ட்ரைனிங் கொடுக்க போகிறாரா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த கடவுள் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு டேய் இப்போலேருந்து நீங்கள் குளிக்க போகக்கூடாது, தூங்க போகக்கூடாது, பல்லு விளக்க போகக்கூடாது, பாத்ரூம் கூட போகக்கூடாது, நான் சொல்லித்தரதை கவனமாக கற்றுக்கணும் அப்படி சொல்லும்போது சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த கடவுள் ஆமாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்காம விட்டுட்டேனே, அந்த போட்டி எப்போ அப்படின்னு கேட்டோன்னே அந்த போட்டி இன்னும் ஒரு வாரத்தில்ங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்ட இந்த கடவுளும் ஆடங்கொய்யால அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹவாயில் நம்ம ஹீரோட பில்டிங் முன்னாடி நின்றுருப்பான். அங்கே இருக்க ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா நீ அவங்களோட அந்த ஆஸ்திரேலியா இடத்துலயே போய் போட்டிக்கு ரெடியாரன்னு சொல்லிட்டியா, அவங்க கூட அங்கே போய் போட்டி போட போறியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அதனால் நான் பார்த்துக்கிறேன், பெரிய பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக பார்த்துக்கிறேன், இது ஒரு சிம்பிள் மேட்ரு நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படி சொல்லும்போது அதுவும் கரெக்டு தானே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ பார்த்துக்குவே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய அந்த திமிங்கலத்தை கொண்டு வந்துருப்போம். அந்த ஆக்டோபஸ் திமிங்கலம் மட்டும் இல்லாமல் அந்த புல் கில்டோட கடவுளோட அந்த சிம்மாசனம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஹீரோ இந்த ஹவாய் பில்டிங்க்கு கொண்டு வந்துட்டு இருப்பான். இதை வச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னோட கனவை நான் நிறைவேற்ற போகிறேன், என்னோட கனவு என்னன்னு தெரியுமா, பார்த்து சாக்காக போகிறடோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பற்றின ஒரு கனவுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி என்ன கனவாக இருக்கும் நீங்களும் அதை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கனவு என்னன்றது செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்கே மேச ராசியோட கடவுள் அந்த மங்குசு மண்ணை இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட கடவுள் தான். அந்த கடவுள் ஏதோ ஒரு விண்வெளியில் நின்றுட்டு இங்கே எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா இங்கே இருக்க எல்லா கடவுளோட சிம்மாசனம் எல்லாமே காணாமல் போயிடும் போல இருக்கு. உடனே இதை தடுத்தாகணும், நான் பூமிக்கு போகிற வழியை உங்களுக்காக திறந்து விட்றேன், நீங்கள் அங்கே போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த கடவுள் இருக்கான் பாருங்க, இவன் பேர் ஜேடு. இந்த ஜேடு மேசராசியோட அந்த கடவுள் என்ன பண்ணுறான், ஹோட்டலில் ஓப்பன் பண்ணி சில மான்ஸ்டரை பூமிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். இவனும் ஏதோ ஒரு விலங்கத்தனமான ஒரு வேலையை பார்க்க போகிறான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வெப்பன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இந்த ஹெலிகாப்டர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அங்கே வந்த ஓட்டர்ஸ் என்னடா ஏதோ வெப்பன்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஏதோ ஹெலிகாப்டர் பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன், இங்கே பாரு சிசிடிவி கேமரா வச்சு நான் ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோட்ட அந்த மொபைலை காட்டும் போது அப்படியே இந்த பக்கம் அந்த முதல் கிட்ட சேர்ந்தவனுங்க அந்த செம்பரி ஆடு சொல்கிறது கேட்டுட்டு சரிங்க இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நெருப்பு குழம்பு வச்சு கிண்டுறது என்ன வேலை பார்க்கறது என்ன எல்லாருமே தீயா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. புரிஞ்சுது, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடவுள் முதல் கில்டு கடவுள் டேய் அந்த டிவைன் மந்திர பொருட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கணும், நீங்கள் உங்களோட அனுபவத்தை வச்சு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வச்சு உருவாக்கணும் புரியுதா அப்படி சொல்லும்போது புரியுது விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோங்க மொபைலில் பார்த்துட்டு யாரா அவனுங்க பைத்தியக்காரனா இருக்கானுங்க, இவ்வளோ சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸ் என்னப்பா இதெல்லாம் பார்த்தா நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அட போடா எனக்கு வேறு வேலை இருக்குது, இது ஒரு விஷயமா, எவ்வளோ பெரிய மோனார்க்கெல்லாம் நான் அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யுகா அவளோட அந்த ஈட்டியை வச்சு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண போகிறா. சும்மா அந்த ஈட்டியை ஒரு எருவா பாருங்க, அது செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். அங்கே யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை நம்ம ஜேதா அங்கே நிற்கிறான். அவனோட அந்த டெமி கார்டு பவர் யூஸ் பண்ணி அந்த ஈட்டியை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் அவன் கையை வந்து ஒரு ஷாட்டை வந்து பிடிக்கும், என்னன்னு பார்த்தா அது துலாம் ராசியோட பவர் தான். அங்கே நம்ம கல்லியை நிற்கிறா. இவங்க 3 பேர் ஜாலியாக சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜே கிட்ட லைஃப் கார்டு பவர் இருக்கு. அது மூலமாக 2 பேர் அட்டாக் பண்ணாலுமே 2 பேரோட பவர் அப்படி தடுத்து நிப்பாட்டி தம்சம் பண்ணிடுறான். அதை பார்த்து 2 பேர் சாக்கானாலுமே உடனே நம்ம ஜே என்னோட இந்த லியோ அங்கிளோட பவர் என்கிட்ட கொடுத்தனால ரொம்ப சூப்பராக இருக்கு, நாளுக்கு நாள் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை பற்றிக்கிட்டே இருப்பான் நம்ம ஜே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி சண்டை நடந்தது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே அங்கே அந்த செக்ரட்டரி பைபிள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே சொல்லிடுவான். அதை கேட்டு அந்த செக்ரட்டரி இதெல்லாம் சும்மா பைபிள் எழுதிட்டு இருக்க முடியாதுடா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு ஜெயமும் ஏன்டா இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்க, நீ கஷ்டப்படுறியா, நாங்களாம் எத்தனை மான்சஸ் கூட சண்டை போடுறோம், எத்தனை வில்லன்க வரானுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ என்னன்னா சும்மா எழுதுறதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது படாருன்னு நம்ம யூகா பின்னாடி வந்து தலையிலேயே ஓங்கி ஒரு கொட்டி கொட்டிட்டு என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பவர் வந்தோன்னா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக இரு, இந்த அளவுக்குலாம் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகா ஜே தலையிலே கொட்டி திட்டிட்டு இருப்பா.
அதை நேரம் இந்த பக்கம் யார் வராங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு 3 கடவுள் வருவாங்க. அதாங்க அந்த 3 பிரதர்ஸு. அவங்க அங்கே வந்து, ஆமாம் யூகா சொல்கிறது கரெக்டு தான் தம்பி. ஆமாம் நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா? உங்கள் ட்ரைனிங் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்கள் கூட ட்ரைனிங் எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரைனிங்கை ஆரம்பிக்க போகுது. என்ன கண்ணுங்களா வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அங்கே நம்ம யூகா, கள்ளி, அப்புறம் நம்ம ஜெய் இவங்க எல்லாருமே புரியுது பேசிட்டே இருக்க வேண்டாம் வாங்க சண்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது சும்மா மரண மாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருப்போம். இங்கே நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் அது தூரத்துல இருந்து பார்ப்பாங்க பாருங்க. ஏதோ கொலாயடி சண்டை மாதிரி சும்மா உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா இவனுங்க ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த மிகப்பெரிய அந்த புல் கில்டோட அந்த சிம்மாசனம் இருக்கும். அதுக்கு மேலே அந்த பிளாக் டிராகன் அப்படியே மேலே ஏறி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோவும் டேய் அந்த பிளாக் டிராகன் ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கடா. அவன்கிட்ட இவான் குரூகரா பபுல்கம் மாதிரி மின்னுட்டுன்னு கொடுத்தா அதை அப்படியே வெளியே துப்பிடுச்சு தூங்கும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்னன்னா இதுக்கு இந்த சிம்மாசனம் வேணுமா? இங்கே பாரு ஒழுங்கு அங்கேருந்து இறங்கிடு இல்லை அவ்வளோதான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே அதை கேட்ட அந்த பிளாக் டிராகன் ரொம்ப கோவப்பட்டு அதை வாயை பொழந்து அதோட அந்த ஃபயர் பிரெத்தை விடுபாருங்க. அது செம்ம ஃபயரு. அதுலேருந்து வெளியே வந்து தூரமாக போய் அடிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓட்டர்ஸும் வாயை பொழந்துட்டு நீ அந்த சேர் மேலேயே உட்காந்துக்கப்பா தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கார்பியன் கில்டு பில்டிங்கில் நம்ம ஹேலி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹேலி முன்னாடி இருக்க அந்த டெமி கார்டு கிட்ட அந்த பாதாளம் காடோட அந்த உடம்பும் அந்த சேரும் நம்ம லியோட இடத்துக்கு போயிடுச்சா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த டெமி கார்டும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹேலி மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருப்பா. அப்படின்னா பூமிக்கு எனக்கு தெரிஞ்சு 6 மோனார்க்கு வந்திருப்பாங்க. அதில் டைமு, குழப்பம், மறதி, அப்புறம் அந்த மாஸ், அப்புறம் சோம்பேறி, அப்புறம் பாதாளம். இதில் அந்த மாஸும் பாதாளமும் செத்து போயிட்டாங்க. இன்னும் டைமு, அப்புறம் அந்த குழப்பம், மறதி இவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ வர போகிறாங்க? இவங்க எப்படி மொத்தமாக அட்டாக் பண்ண போகிறாங்களா? என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இந்த டெமிகார்டு நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க. லியோ அதை கண்டிப்பாக சமாளிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மோனார்க் ஆஃப் மாஸை கொன்னது அவராக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னா அடுத்து யார் வர போகிறாங்க? அவர் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பார் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் அவள் ஒரு மிரர் வச்சுருப்பா. அதில் நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணியிருப்பாரு. ஹேலி இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்துட்டு உடனே ஹேலி என்னது லியோ டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாரு. எங்கேருந்து ஃபோன் பண்ணார்? எப்படி ஃபோன் பண்ணார்? ஐயோ மூஞ்சில் பவுடர் வேறு கம்மியாச்சே, லிப்ஸ்டிக் இருக்குதா? ஐயோ லிப்ஸ்டிக் எங்கே அப்படி சொல்லிட்டு அவன் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து இந்த டெமிகார்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாது. அவன் மேக்கப்பெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வீடியோ காலில் வந்து சொல்லுங்க லியோ எது கூப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ உடனே ஹேலி கிட்ட ஹேலி வேணா வரியா நம்ம 2 பேரும் அவுட்டிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. இங்கே பார்த்தா வீடியோ கால் கூட கிடையாதுங்க, ஆடியோ கால் தான். ஆடியோ காலுக்கு எதுக்கு இவ்வளோ பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்தான்னு தெரியல. இருந்தாலும் இது ரொம்ப ஓவராக இல்லை. நம்ம ஹீரோ ஹேலியை அவுட்டிங் கூட்ட உடனே அதை கேட்டு ஹேலிக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்து என்னது என்ன அவுட்டிங் கூப்பிட்றாரா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மூஞ்சி ஃபுல்லாக செவந்து வெக்கமாக ஆயிரும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட செம்ம ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவனுக்கு ஏதோ ஒரு கனவு இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுவும் எந்த அளவுக்கு பயங்கரமான கனவுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஹேலியை அவுட்டிங்க்கு வேற கூப்பிட்டுருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இதெல்லாம் அடுத்த எபிசோடில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.